வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பெட்ரோ டாலர். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா யூஎஸ் ஈரான் இதனுடைய அந்த போர், அந்த ஈகோ கிளாஷ், இதுக்கு முக்கிய அடித்தளமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலகத்தையே பெரிய அதிகார மையமாக அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாகவே இருந்துகிட்ருக்குது. அதனுடைய இராணுவ பலத்தை விடவும் அமெரிக்காவோட டாலரோட அதுக்கான பவர் வந்து ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து ஈரானுக்கு வந்து அந்த போர், அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து ஈரானை இது பண்ணி ஈரானுக்கு எதிராக எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அந்த பின் பாயிண்ட் அப்படிங்கிறது, இல்லை பாயிண்ட் ஹோல் அல்லது அச்சாணியாக இருப்பது வந்து பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பெட்ரோலை விற்கிறதுக்கு எல்லாமே அமெரிக்க டாலரை தான் பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட 1970s வந்து அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா கூட பெட்ரோலை வந்து வாங்குகிறாங்க. அதில் அக்ரிமெண்ட் அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா வந்து பெட்ரோலை வந்து எண்ணெயை வந்து அமெரிக்கா டாலரில் மட்டும்தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பதிலாக வந்து சவுதி அரேபியாவில் இருக்க ஆட்சியாளர்களுக்கு அமெரிக்கா இராணுவ பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலேயே வந்து என்னென்னா, உலக நாடுகளில் எண்ணெய் வாங்க வேண்டும்னா அது டாலரை வந்து கட்டாயம் நாம் அமெரிக்கன் டாலரை வச்சிருக்கணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு யூனிலேட்ரல் பவரை வந்து தந்துருக்குது. டாலரோட அந்த யூனிலேட்ரல் பவர் உலகம் முழுக்க அது அமெரிக்கா வந்து பறந்து விரிந்து செஞ்சிருச்சு. இந்த டாலர் ஏகாபித்தத்தை, ஓகேங்களா, இந்த டாலரோட மோனோபோலி இல்லை யூனிலேட்டரில் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாமே அமெரிக்கா வந்து துவம்சம் பண்ணிடுது. வரலாறு அதை தான் சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காவுக்கு பதிலாக ஈரோவில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அதனுடைய ரிசல்ட் என்னான்னு தெரியும். அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி ஈராக்கை அழிச்சிட்டாங்க. சதாம் ஹுசேனை தூக்கியில் போட்டாங்க. இப்போ ஈராக்கில் அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி கடாஃபி, ஓகேங்களா, முகமது கடாஃபி, அவர் வந்து ஆஃப்ரிக்காவுக்குன்னு ஒரு புது நாணயத்தை உருவாக்க அவர் ட்ரை பண்ணார். அது பேர் ஆக்சுவலாக கோல்டு பேக்கர் டினார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவருமே கிட்டத்தட்ட நேட்டோ மூலமாக அவரையும் கொண்டுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2026 எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நிக்கோலஸ் மதுரா வெனின்சுலா ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்ற பேரில் தாக்குதல் நடத்தி மதுராவை கைது செஞ்சுட்டாங்க. அவங்க அங்கே சொன்னது வந்து போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக போதைப்பொருள்லாம் கிடையாது. வெனின்சுலாவில் இருக்க 300 பில்லியன் பேரல் எண்ணெய் வளம் தான் அமெரிக்காவை ரொம்ப உறுத்துச்சு. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எண்ணெய் இருக்குதோ அதை வந்து அமெரிக்கன் டாலரில் தான் ட்ரேட் பண்ணணுங்கிறதுல தே ஆர் ஸ்ட்ராங் இன் தட். wherever oil reserves are there, whatever the country, whichever the country it is, it should be traded only in US American dollar. ஸோ இப்போ ஈரானுக்கிட்ட அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சுப்ரீம் லீடர், அதாவது உச்ச தலைவர் அலி கமேனி. ஸோ அவர் அதுக்கு எல்லாமே ஒத்துக்கலை. ஸோ அமெரிக்காவோட ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டை வந்து அவங்க பிடிக்கணும் இல்லை அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதனுடைய தலைவர் அல்லது அதிகாரி, ரூலர், பிரசிடெண்ட், சுப்ரீம் லீடர் எதை வேணால் வச்சுக்கலாம். அவங்க வந்து சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அல்லது அதை சித்தரித்து தான் பண்ணுவாங்க. அதே தான் ஈரானோட அதிபர் அலி கமேனிக்கும் நடந்தது. அஃப்கோர்ஸ் அவர் நான் ஃபுல் பாசிட்டிவ் அப்படின்றலாம் கிடையாது. எல்லா தலைவருக்குமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே அது கூட சேர்ந்து அந்த சர்வாதிகாரின்றது கூட சேர்ந்து அணு ஆயுத பொய்யும் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. அவர் வந்து அணு ஆயுதம் நிறையா தயாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே இது பண்ணாங்க. சரி, ஏன் வந்து ஈரான் வந்து அமெரிக்காவில் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னா சிம்பிள் தான். ஈரான் வந்து அதனுடைய எண்ணெய் வர்த்தகம் கிட்டத்தட்ட உலகின் 10% எண்ணெய் வர்த்தகம் ஈரான்கிட்ட இருக்குது. அதை வந்து அமெரிக்க டாலரில் வந்து அவங்க செய்யறதுக்கு மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, பட் ஈரான் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனால் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு சில முஸ்லீம் கண்ட்ரிஸான
சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரம் இவங்க எல்லாமே வந்து அமெரிக்கன் டாலரில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 10% ஆயிலையும் அவங்க கைப்பற்றணும். இதை கைப்பற்றாமல் டாலரினோட அந்த லாஞ்சிவிட்டி ஆயுட்காலத்தை வந்து அமெரிக்காவில் நீட்டிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து ஏதாவது பண்ணி அந்த ஈரானில் இருக்கிற அந்த 10% ஆயில் ரிசர்வையும் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அங்கே நிறுவ வைக்கணும். ஸோ உலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டாலர்லேருந்து விலகி செல்லலாமா அப்படின்னு யோசிக்கிற டைமில் ஈரான் வந்து டாலரை வந்து மதிக்காமல் இருக்கிறது இல்லை திறந்துட்டு போகிறது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறது வந்து அமெரிக்காவில் கண்டிப்பாக அது சகிச்சிக்கவே முடியல. இப்போ இந்த டாலர்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் பிரிக்ஸ் அமைப்பும் சொல்லிகிட்டு இருக்க. பிரிக்ஸுக்குன்னு தனி ஒரு கரன்சி தேவைப்படும். பிரிக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து 10 நாடுகள் இருக்குது. ஓகேங்களா, இந்தோனேஷியா அந்த மாதிரிலாம் பல நாடுகள் அதில் சேர்ந்துருக்காங்க. பிரிக்ஸ் எல்லாம் அவருக்கு அமெரிக்கன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேவலமாக திட்டியிருக்கிறார். பட் அதுக்கு இந்தியா, சைனா, ரஷ்யாலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஈரானிடம் வந்து அணு ஆயுதம் நிறையாவே இருக்குது, அதை உலகத்தை வந்து பயமுறுத்தும் அப்படின்லாம் சொல்லி அந்த பழைய ஃபார்முலா படியே அமெரிக்கா வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனியை வந்து ஒரு சர்வாதிகாரியே சித்தரிச்சிட்டாங்க. இராணுவ பலத்தை பிரயோகித்து ஒரு கைப்பாவை அவங்களுக்கு தேவையான ஒரு கைப்பாவை ஆட்சி பப்பட் கவர்மெண்ட்டை அங்கே நிறுத்துறதுக்கு தான் அமெரிக்கா வந்து இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்கா வந்து உலகத்துக்கே ஒரு நாட்டாமை மாதிரி அப்படியே உலகத்துக்கே தான் அப்படின்னு வரதுக்கு காரணம் அவங்களோட டிஃபென்ஸ்லாம் கிடையாது, அந்த டாலர் அப்படின்றதுனால தான். அந்த டாலருக்கு பவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். எப்போதெல்லாம் பெட்ரோ டாலர் அமைப்பு முழுமையாக சிதைகிறதோ அப்போது அமெரிக்காவின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு செல்லும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த பெட்ரோ டாலர் அமைப்பு எப்போ சிதையும் அப்படிங்கிறதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா, இதுதான் இந்த பெட்ரோ டாலர். நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ அமெரிக்கா, இஸ்ரேலாம் சேர்ந்து ஈரானை அழிக்கிறதுக்கான இப்போதைய சாத்தியக்கூறுகள் இது. ஆனால் அந்த அச்சாணி அப்படிங்கிறது இந்த பெட்ரோ டாலரில் இருந்து தான் அது ஒன்றாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.